Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பெண்கள் மாதவிடாய்க்கு முன்பு சாப்பிட வேண்டிய உணவு என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலகட்டத்திலலாம் பெண்கள்ல 55% பேர் இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டு வர்றாங்க. ஒரு மனுஷனோட உடல் ஆரோக்கியத்தோட இருக்குதா அப்படின்னு கண்டறிறதுக்கு பல காரணிகள் இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹீமோகுளோபின் அளவு சரியா இருந்துச்சுன்னா மனிதர்கள் ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட அளவு சரியா இருந்துச்சுன்னா பல நோய்கள் வராமலும் தடுக்க முடியும். அது மாதிரி ரத்தத்துல இரும்பு சத்தோட அளவு சரியா இருக்குதா அப்படிங்கறதையும் நம்ம கணக்கிடணும். பெண்களுக்கும் இது ரொம்ப முக்கியமானது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப இருக்க பெண்கள்ல 55% பேர் இரத்த சோகை நோயினால் பாதிக்கப்பட்டு வர்றாங்க. பெரும்பாலான பெண்கள் ஹீமோகுளோபின் குறைவு, இரும்பு சத்து குறைபாடு, இரத்த சோகை இது மாதிரியான நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா பெண்கள் மாதவிடாய் பிரச்சனையை சந்திக்கிறப்ப அதிகமா ரத்தத்தை இழக்கிறாங்க. இந்த சமயத்துல அவங்களுக்கு இயல்பாவே இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படுது. இதனால பெண்கள் அதிகமா இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. இளமையிலேயே இரும்புச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவின் மீது நீங்க கவனம் செலுத்தல அப்படின்னா மாதவிடாய், மகப்பேறு இது மாதிரியான காலகட்டத்துல பல உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை கூட வரலாம். சின்ன வயசுல இருந்தே பெண் குழந்தைகளா இருந்தாங்கன்னா கண்டிப்பா கீரை கொடுங்க. இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கு. அதே போல மாதுளை, அத்தி, உலர் திராட்சை இது மாதிரி உணவுகளை தினமும் எடுத்துக்கிறப்ப இரும்பு சத்தோட அளவு அதிகரிக்கும். வயதுக்கு வந்த பெண்களா இருந்தாங்கன்னா மாதவிடாய் தொடங்குறதுக்கு முன்பாக, அதாவது 2-3 நாட்களுக்கு முன்பாகவோ மாதவிடாய் காலத்திலையும் கூட இந்த உணவை கொடுக்கலாம். அதாவது அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து சோறும் எள்ளு துவையலும் தான். எள்ளை ஏதாவது ஒரு வகையில நீங்க பயன்படுத்தியே ஆகணும். எள்ளு துவையல் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா எள்ளு முட்டாய் கூட நீங்க கொடுக்கலாம். இப்ப இந்த உளுந்த சோறு எப்படி செய்யறது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு கப் நீங்க சமையலுக்கு சமைக்கிற அரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப் உளுந்து, அதுவும் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இந்த உளுந்த கடாயில போட்டு நல்லா நிறம் மாற அளவுக்கு வறுத்துட்டு அரிசி 1 டம்ளருக்கும் 1/2 டம்ளர் உளுந்துக்கும் சேர்த்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுக்கோங்க. அதோடையே 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 10 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உளுந்த சோறு ரெடி ஆயிரும். அதுக்கு காம்பினேஷனா எள்ளு துவையல் கொடுக்குறப்ப உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். எள்ளு துவையலுக்கு வாணலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாம 3 வரமிளகா, அதாவது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு எள்ளு போட்டு வெறும் சட்டியிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து 2 பல்லு தேங்காய், 4 பல்லு பூண்டு, இந்த வறுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் போட்டு அதோடையே ஒரு 4 சைஸ் புளியும் வச்சு தேவையான அளவு உப்பு வச்சு அரைச்சிட்டிங்கன்னா சுவையான எள்ளு துவையலும் ரெடி. இந்த உளுந்து சோறையும் எள்ளு துவையலும் மாதவிடாய் தொடங்குற வாரத்துல 2-3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வர்றப்ப உங்களோட கர்ப்பப்பை ஆரோக்கியம் மேம்படும், உடல்ல இரும்பு சத்தும் அதிகரிக்கும். மகப்பேறு காலத்துல கூட நம்ம இதை சாப்பிடலாம். ஆனா நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிடுறது நல்லது. இந்த மாதிரி மகப்பேறு காலத்திலையும் மாதவிடாய் காலத்திலையும் உளுந்து சோறும் எள்ளு துவையலும் சாப்பிட்றப்ப அது மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய இரத்த போக்குனால் ஏற்படக்கூடிய இரத்த சோகையை தடுக்கும். ஈவினிங் டைம்ல எள்ளு முட்டாயை நீங்க ஸ்நாக்ஸா எடுத்துக்கிறது இன்னும் உங்களுக்கு அதிக பெனிஃபிட்ஸை தரும். இந்த வீடியோல மாதவிடாய் டைம்ல எல்லா பெண்களும் கட்டாயமா சாப்பிட வேண்டிய ஒரு உணவு, அதாவது உளுந்து சோறும் எள்ளு துவையலுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ பெண்களான உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆண்களா இருப்பவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற மனைவிக்கோ இல்லது சகோதரிகளுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்றதன் மூலமா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். Thank you. Bye.